ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா எண்ணெயில் வந்து பொரிய விட்டுருக்கேன். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிய விட்டுருக்கேன். ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் க்ளீன் பண்ணி வச்சதில் கொழுப்பு இருந்ததை வந்து எடுத்திருக்கேன். அந்த கொழுப்பையும் இந்த கண்டிஷனில் போட்டு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொழுப்பு போட்டு நல்லா செய்யும் போது நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நம்ம நல்லா இதில் வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 1½ ஸ்பூன் வந்து பிளெயின் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எப்போதும் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விடும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்ச மட்டன் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இது இப்போ வந்து மட்டனில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மட்டன் என்ன செய்ய போகிறோம்னா வெறும் தண்ணி மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் போட்டிருக்கதோடு சேர்த்து நம்ம ஒன்றா ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் வேணாலும் தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நான் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. அந்த தூளோட அந்த ஸ்பைசஸோட அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக மட்டும்தான் வந்து இப்போ நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். பிளெயின் தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி மட்டன் தண்ணி ஊற்றும் போது இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பிளெயின் தண்ணிக்கு பதிலாக ஊற்றிருக்கேன். இப்போது அது கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மட்டனும் தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றி இது நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மட்டனில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு வந்து நான் பவுடராக இருந்ததுனால நான் லாஸ்ட்டாக போடுறேன். உங்ககிட்ட வந்து முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போட்டுக்கோங்க. சோம்புலாம் போட்டோமே அப்போவே போட்டுக்கோங்க. நான் வந்து தூளாக இருந்துச்சுங்கிறதுனால இப்போ போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்களா. நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா ஒரு பேன் வச்சு பிளெயினாக வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரிய விடுங்க. இது வந்து ஒரு பவுடர். இந்த பவுடர் வந்து கிரேவிக்கெலாம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் சாப்பாட்டுக்கு வடிக்கிற ரைஸ் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். ரைஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விடுங்க. இப்போது இது போதும். இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட வச்சோம்னா கரிஞ்சு போய்டும். ஸோ அதனால் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதும் நல்லா மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும்.
இது வந்து இதில் நான் வந்து 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் பக்கமே நான் எடுத்திருக்கேன். எடுத்து இது நல்லா கடைசியாக ஃபைனலாக வந்து இதை போடுங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னும் போது இது போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோம்னா கிரேவி வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லா கிரேவிக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம தூள் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி நல்லா மறுபடியும் கொத்தமல்லி தழையும் இதோட நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா இதில் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட கிரேவி மட்டன் கிரேவி செமி கிரேவி ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.